விதமான ரத்தப்பலிகளை கொடுத்து சிவம் சுடலை நீ பூலோகம் போய்வான். எடுத்த காளிவண்ண சுவாமி நல்லா இருப்ப. சுவாமி என்ன பூலோகத்திலே இப்படி போனா என்னை மதிக்க மாட்டார்கள். யாருதான் மதிக்கா? எனக்கு தகுந்த வரங்களை கொடு, நான் பூலோகம் போறேன். என்ன வர வேண்டும்? ஓ, ஓங்கார பேய்களை எல்லாம் உருட்டி அடக்க உனக்கு வரம் தெரிகிறது. சரி. தர்க்கமிடும் பேய்கள் எல்லாம் தடி கொண்டு விரட்ட வரும். நல்லது. மயான சாம்பலை கையில எடுத்தா மாளாத வினைகள் எல்லாம் மாண்டு ஒழியும். திருநீரை கையில எடுத்தா தீராத வினைகள் எல்லாம் தீரும். உன் பேரை சொன்னாலே பேய்கள் எல்லாம் ஓடும். நீ பூலோகம் போப்பா. சுவாமி சொன்னார். என்ன இதெல்லாம் என்ன வரம்? நல்ல வரத்தை கொடுத்திருக்கிற. நாட்டுல மதிப்பு இருக்கின்றதா? ஒருவன் நல்ல காரியத்தையே பண்ணி கொண்டிருந்தா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. முன்னால விட்டு நல்ல ஒரு பொண்ணே பேசுவான். ஆகையினாலே துஷ்டத்தனம் பண்ணக்கூடியவனுக்கு கொஞ்சம் துஷ்ட வேலையும் செய்யணும். அதனால எனக்கு துஷ்டத்தனமான வரங்களை கொடு. என்ன வரவன்? இருந்த இடத்திலே இருந்து கொண்டு இருப்பேன். சரி. யாராவது சட்டத்துக்கு விரோதமா நேரம் தப்பிய முன்னால வந்துடக்கூடாது. என்ன பண்ணுவ? அப்படி வருவார்களானால் நேரம் தப்பி வாரவரை நெஞ்சடியாங் அடிக்க வரும். வாலிகளை சூலிகளை வங்கி கொண்டு குத்த வரும். 3 மத சூலிகளை முட்டை போல நெரிக்க வரும். நிறவயிற வருபவரை வருபவரை நான் வருபவரை அங்க வெறுவயிறாங்க அனுப்பவரும் நிறவயிற வருபவரை 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 வெறுவயிறா குவார ஆக வரும். வெறுவயிறா குவார ஆக அப்படி துஷ்டத்தனமான வரங்களை எல்லாம் கேட்டார். கேட்ட வரம் அத்தனையும் சாமி கொடுத்தார். நேரம் தப்பி வாரவர்களை எல்லாம் நெஞ்சடி அடிச்சு சாப்பிடு. சரி. துஷ்டத்தனமான எல்லா வரங்களையும் பெற்ற சுவாமி ஆமையா வீர வேஷம் விகாரமான சுருவத்தோடு கைலாசம் தெற்கு கோட்டை வாசல் வழியாகி சுடலை கீழே இறங்கி வருகிறார். சரி. அப்படி கைலாசத்தை விட்டு நேர தெற்கு நோக்கி நடந்து வந்தால் நம்ம நாட்டிலே முதல் ஸ்தலம் திருக்கேதாரம். கேதாரத்தை கண்டா அவரவர் செய்த பாவம் சேதாரம் ஆகுமா? அப்படி பாவங்களை எல்லாம் சேதாரம் செய்யக்கூடிய கேதாரத்தை கண்டான் மாயாண்டி சுடலை. அதுக்கடுத்து புத்தகாசி, கௌரிகுண்டலம், உத்தரப்பிரயாகை, தேவப்பிரயாகை, ஹரித்துவாரம், இப்படி பல பல புனித தலங்களை எல்லாம் கண்டு வணங்கி கடைசியிலே நம்ம நாட்டிலே உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஸ்தலம் வடகாசி. 64 தீர்த்த கட்டங்களை உடையது. காசியில இறக்கமுத்தி இறந்தவர்களுக்கு சோருமானே நேரடியாக உபதேசம் பண்றாராம். அப்படி இறக்கமுத்தி அளிக்கக்கூடிய காசியிலே காசி நதியிலே தீர்த்தமாடி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மாளை வணங்கினார். அதுக்கு அடுத்த தலம் ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம் கண்டு சுவாமி வடநாடு விட்டு சுடலை நம்ம தென்னாட்டுக்கு வந்தார். தென்னாடு தான் சித்திக்கு வித்தான இடம். சித்திக்கொரு வித்தாகிய தென்னாட்டினை அணுகி தட்டிச்சொரி அறிவி திரள் அரவங்கிரி கண்டான். திருவேங்கடமலையை கண்டான். திருவேங்கடமலையில் திருவேங்கடநாதனையும் வணங்கி அதுக்கு அடுத்து கண்ணப்ப நாயனாரும் நக்கீரேறு முற்றி பெற்ற ஸ்தலம் திருக்காளாத்தி. காளாத்தி மலையிலே பொன்முறிய ஆற்றிலே தீர்த்தமாடி காளாத்தி ஈசனை வணங்கினார். அதுக்கு அடுத்த தலம் பல்லவர்கள் ஆண்டு வரும் அந்த தொண்டை நாட்டி சீமையிலே அந்த பாலாற்றங்கரையதிலே கம்பா நதி ஓரத்திலே கம்பா நதி ஓரத்திலே கம்பா நதி ஓரத்திலே அந்த காஞ்சி நகர் ஒன்றை கண்டார் கம்பா நதி ஓரத்திலே அந்த ஓரத்திலே காஞ்சி நகர் கண்டா ஆமையா காஞ்சி நகர்
பல்லவர்கள் ஆண்டு வரக்கூடிய தொண்டை நாட்டிலே பாலாற்றான் கரையிலே அமையப்பட்ட நகரம் காஞ்சிபுரம். அப்படியா? அது பஞ்சபூத தலங்களில் மண்டலமாக விளங்கக்கூடியது. பாமரத்து அடியில் மண்ணை சிவலிங்கமாக குமித்து அம்மா சிவத்தை நோக்கி தவம் பண்ணிய இடம். சரி. அதனாலே அதுக்கு மண்டலமாக விளங்கியது. காஞ்சிபுரத்திலே வந்து காமாட்சி அம்மாளையும் ஏகாம்பநாதனையும் வணங்கினான். அதுக்கு அடுத்த தலம் அருணகிரி முத்திவற்று. அங்கே முத்திவற்று அந்த அருணாசலம் தெரிய கண்டு அருணகிரி முத்திவற்று, முத்திவற்று. அருணகிரிநாதர் முத்தி பெற்ற ஸ்தலம் வடக்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை. அப்படியா? நினைக்க முத்தி பஞ்சபூத தலங்களில் அது அக்கினி தலமாக விளங்கக்கூடியது. திருவண்ணாமலையிலே வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாளையும் வணங்கினான். அதுக்கடுத்து சிதம்பரம், சீர்காழி, திருவனைக்காவல், இப்படி பல பல தலங்களை கடந்து சுவாமி பாண்டிய நாட்டு எல்லைக்குள்ளே வந்தார். பாண்டிய நாட்டிலே வந்து மாயாண்டி சுடலை, பாண்டியர்கள் தலைநகரமாகிய மதுரையை கண்டார். சரி. வைகையிலே தீர்த்தமாடி மதுரை மீனாட்சி அம்மாளையும் சோமசுந்தர பெருமானையும் வணங்கினார். இப்படி நம்ம நாட்டிலே 1008 சிவதலங்கள், 108 திருப்பதிகளையும் மாயாண்டி சுடலை கண்டு வணங்கி வருகிறான். அப்படி தென்னாட்டில் தான் சிவதலங்கள் அதிகம். அதனால்தான் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு பேர். நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் 1008 சிவதலம். ஆழ்வார்களாலே பாடல் பெற்றது 108 பெருமாள் கோவில். அப்படி எல்லா கோவிலுக்கும் சென்று எல்லா தீர்த்தங்களும் ஆடி எல்லா தெய்வங்களையும் மாயாண்டி சுடலை வணங்கி வருகிறான். கடைசியில் இவனுக்கு மலையாளம் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. மலையாளம் பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்ட சுவாமி மலையாள நாட்டிலே மேற்கு கடற்கரை ஓரமாக தென்திசை நோக்கி நடந்து வந்தார். அந்த மேற்கு கடற்கரையிலே கோகர்ணம் என்ற ஒரு புண்ணிய தலம். கோகர்ணத்திலே வந்து சிவத்தை வணங்கி வைக்கியம், குருவாயூர், திருவனந்தபுரம், இப்படி மலையாளத்தில் உள்ள எல்லா தலங்களையும் வணங்கினார்.